கனவை கலைச்சிட்டான்டா. அலாரம்னா அடிக்கணும், இவனடனா ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கான். இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. இரு வந்து உன்னை ஆஃப் பண்றேன். டேய், அலாரமா இருந்து டெய்லி உன்னை எழுப்பி விடுறேன். ஆனா என்னையே அடிச்சிட்ட பாத்தியா? நீ ஒழுங்கா யூத் சர்வீஸ் போயிருந்தா என்னை ஏன் இப்படி பண்ண போற? டேய், அலாரம் அடிக்கிறதுனடா உன் வேலை, அதை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு எனக்கு ஓவரா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. இரு இரு, உனக்கு பேட்டரி 2 கழட்டி விடுறேன், அப்பதான் நீ பேச மாட்ட. பா, இப்பதான் நிம்மதியே தூங்க போறேன். அண்ணா, நீங்க பைபிள் தானே அண்ணா? என்னண்ணா ஆச்சு உடம்புக்கு? ஏன்னா தும்மிக்கிட்டே இருக்கீங்க? என்னை நல்லா பாருப்பா, என் மேல எவ்வளவு தூசி பறக்குது. ஆரம்ப காலத்துல டேவிட் என்னை எப்படி தேடுவான் தெரியுமா? இப்பெல்லாம் என்னை தேடுறதே இல்லை. அவன் என்னை மறந்துட்டான்ப்பா, மாறிட்டான். என்னை அடிச்சு ஆஃப் பண்ண ஸ்டைல்லே தெரியுதுண்ணா அவர் நல்லா மாறிட்டாருன்னு. Mr. David, you have a text message. Mr. David, you have a text message. என்னது? Mr. David, you have a text message. என்னது டெக்ஸ்ட் மெசேஜா? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம். இந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் அழகான வாய்ஸை கொடுக்கும். ஆனா எனக்குன்னு பாரு, ஜென்ஸ் வாய்ஸை போய் கொடுத்துருக்கு. உன் மூஞ்சிக்கு இதுவே அதிகம் மிஸ்டர் டேவிட். ஆமா ஆமா, அதிகம்தான். ஃபர்ஸ்ட் வந்த விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கால் அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ. எப்பா, டெக்ஸ்ட் தானப்பா வந்திருக்கு, கையை எடுப்பா. ஐயையோ, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? நான் MP3 ஃபார்மேட்ல நினச்சேன். ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஹாய் டியர், ஐ கம் ஆஃப்டர் ஐ டுமாரோ மார்னிங் 6:30. ஐ வில் ஜாயின் த பார்ட்டி. ஓகே ஓகே ஓகே. ஐயையோ, நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து, ஃபேஸ்புக். ஏன்பா கிச்சு கிச்சு முட்டிக்கிட்டு இருக்க? கையை எடுப்பா. ஏப்பா, டச் ஃபோனுன்னு சொல்ற, இந்த அளவுக்கு கூட டச் பண்ண விட மாட்டியா? முதல்ல பழைய மாடலை மாத்திட்டு புதிய மாடலை வாங்கணும். ஏன்பா, காலையில எழுந்து வாய் கழுவாம வாட்ஸ்அப் பாக்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பாக்குற, டீ குடிக்காம ட்விட்டர் பாக்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாம இன்ஸ்டாகிராம் பாக்குற, நீ என்ன பேசுறியா? உன் ஃபோன் ஹிஸ்டரி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, அதை கூட நீ டெலீட் பண்ணிடலாம். ஆனா உன் பேர் லிஸ்ட்ல கன்ஃபார்ம்டா. ஐயையோ, ஹிஸ்டரியை டெலீட் பண்ணாலும் நம்ம பேர் இருக்குன்னு சொல்றானே. கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், தயவு செஞ்சு உங்க கையை காலா நினைச்சு கும்பிடுறேன். தயவு செஞ்சு அந்த பேரை மட்டும் எடுத்துருங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். பேட்டரி லோ. என்னது பேட்டரி லோ? என்னது பேட்டரி லோவா? நீ என்னென்னலாம் பேசணும்னு நினச்சியோ அது எல்லாத்தையும் பேசிட்ட. ஆனால் நான் ஏதாவது பேசினா மட்டும் பேட்டரி லோன்னு சொல்லு. என்னையவே பயன்படுத்துறியா? இரு, உன் சார்ஜர் வயரை பிடுங்கி போடுறேன், அப்புறம் நீ பேசவே மாட்ட. மொபைல் பார்த்து போர் அடிச்சிருச்சு. சரி, கொஞ்ச நேரம் டிவியாவது பார்ப்போமே. ஆமாம், இந்த டிவி ரிமோட்டுங்க, ரிமோட்டையே காணமே. ஓ, அந்தா இருக்கா? சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஐ, நம்ம ஸ்டெல்லா அக்கா பாடுறாங்க. ஆனா எத்தனை தடவை தான் இந்த பாட்டை கேட்கறது? ஓகே, நெக்ஸ்ட். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இதுலயும் பாட்டு தானா? சரி, கொஞ்ச நேரம் நியூஸையாவது பார்ப்போம். இன்றைய முக்கிய செய்திகள். மாணவர்களிடையே மோதல். சே, எங்க பார்த்தாலும் அவன் இவன் அடிச்சுக்கிட்டான், இவன் அவன் அடிச்சுக்கிட்டான்ட்டு ஒரு நியூஸ் உண்மையாக உட்காந்து பார்க்க முடியுதா? சரி, வேற சேனலையாவது பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுதுன்னா, ஓ, ஆதியாகமம் 1:1 தாண்டலையா? அப்புறம் இதுக்கப்புறம் இன்னும் யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமும் நிறையா இருக்கு. ஆனால் இப்போ தான் ஆதியாகமம் 1:1 சொல்கிறாங்க. சர்ச்சில் தான் இந்த மெசேஜை கேட்குறோம்னா இப்போ டிவிலையுமா? ஐயோ, இதுக்கு நான் டிவி ஆஃபே பண்ணிடுறேன். இந்த ரிமோட் வேறு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. முதல்ல வேறு ரிமோட்டை வாங்கணும். என்னையா என்ன எதுக்கு திட்டுற? உனக்கு தான் யூஸ் பண்ண தெரியல. படுக்கும்போது உட்காரும்போது எப்பயும் கையில் வச்சுருக்க, அப்புறம் தூக்கி போட்டு உடச்சிடுற. இப்போ என்ன சொல்கிற?
நீயே மண்டல 2 தட்டு தட்டினாதான் வேலை பார்ப்ப. நீ என்ன நக்கல் பண்ணுறியா? இரு, ஒரு 2 பேட்டரி பிடுங்கி போடுறேன். அப்போ தான் நீ இனிமேல் பேசவே மாட்ட. டேவிட், யாரு? என்ன தெரியுதா? பைபிள். உங்களை தெரியாமல் இருக்குமா? அதுவும் நான் கிறிஸ்டியன் வேற. பைபிள் தெரியலன்னு சொன்னால் வெளியில் அசிங்கம். உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல வேளை என்ன ஞாபகம் வச்சிருக்கியே. கொஞ்ச நாளா டிவி செல்போன் வந்ததும் அதுங்களுக்கே அதிக நேரம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்ட. நீ மாறிட்ட. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ உனக்கு இதுதான் முக்கியமா ஆயிடுச்சுல? ஆமாம், இதெல்லாம் இல்லாமல் எப்படி லைஃப்பை ஓட்டுறது பைபிள்? ஆமாம், அவனுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுத்துட்ருக்கோம். அவன் துக்கமாக இருக்கும்போது காமெடி சேனல் போட்டு காட்டுறோம். அவனுக்கு போர் அடித்தா ஸ்போர்ட்ஸ் சேனல் போட்டு காட்டுறோம். அவனை எப்போதுமே என்டர்டெயின் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் உங்களால் காட்ட முடியுமா? ஆமாம் ஆமாம், கரெக்ட் தான். டேய் நிறுத்து. அவன் உன்னை விட என்னை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறான். நீ எல்லாம் பழைய ட்ரெண்டு, நான் தான் புது ட்ரெண்டு. ஆமால, அவன் போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து அவன் சாப்பிட்ற சாப்பாட்டு வரைக்கும் ஸ்விக்கியில் அமேசானில் என்னை வச்சு தான் ஆர்டர் பண்ணுறான். இவ்வளவு ஏன், அவன் பாத்ரூம்க்கு கூட என்னை தான் கூட்டிகிட்டு போகிறான். ஐயோ, பப்ளிக்கெல்லாம் சொல்லாதீங்க. சும்மா நியூஸ் தாங்க பார்ப்பேன். அப்போ உனக்கு இதெல்லாம் தான் பிடிச்சிருக்குல? ஆமாம், அஃப்கோர்ஸ். இதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு லைஃப்பை ரன் பண்ணுறது பைபிள்? அப்போ உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? இதெல்லாம் வச்சு ஆண்டவர்கிட்ட உன்னால பேச முடியுமா? ஆமாம், முடியாது. அதான் சொல்றேன், நீ ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்ட. நீ மாறிட்ட டேவிட். இல்லை பைபிள், நான் மாறலை. இல்ல டேவிட், நீ மாறிட்ட. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீ யார முதல்ல தேடுவ? காலையில அலாரம் அடிச்சு எழுந்த உடனே பைபிளை தான் முதல்ல தேடுவ. நீ ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த. ஆனா இப்போலாம் மேன்மையான காரியங்களை மறந்துட்டு வீணான உலக காரியங்களை பெரிதுன்னு எண்ணிக்கொண்டிருக்கிற. எது மேலானதுன்னு எண்ணிப்பாரு டேவிட். நீ இப்போ மாறிட்ட டேவிட், யோசிச்சு பாரு. இல்லை, நான் மாறலை. நான் மாறவே இல்லை. ஐயோ, ஒருவேளை இது கனவா இருக்குமோ? அலாரம் வேற அடிக்குது. அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். ஐ பைபிள், இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இது எனக்கானது. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இது விலை மதிக்க முடியாதது. நல்ல வேலை, ஏசப்பா என்கிட்ட பேசிட்டாங்க. இத்தனை நாள் நான் உலக காரியங்களை பெருசுன்னு நினச்சி என்னையவே ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். அதை நான் இப்போ உணர்ந்துட்டேன். என் பழைய பாவ வாழ்க்கையை மறந்துட்டு ஏசப்பா எனக்கு கொடுத்த இலக்கை நோக்கி ஓட போகிறேன். ஆமாங்க, இனிமேல் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.